ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன பறவையை பார்க்க போறோம்னா அண்டங்காக்கை. அண்டங்காக்கை அப்படின்னா இங்கிலீஷ்ல லார்ஜ் பில்டு க்ரோன்னு சொல்லுவோம், தமிழ்ல கருங்காகம், அண்டங்காகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பறவை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாதாரண காகத்தை விட கொஞ்சம் பெரிய காகமா இருக்கும். இது லார்ஜ் பில்டு க்ரோன்னு சொல்லும் போதே தெரியும். அதனோட பில், அதாவது அதனோட அலகு வந்து நல்லா பெரிசா தடிமனா உறுதியானதா கொஞ்சம் வளைவா இருக்கும். இதுதான் இதனோட தோற்றம். முழுவதும் கருப்பாவே இருக்கும். இதுல சாம்பல் நிறமே இருக்காது. இந்த பறவை என்ன சைஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 46 இருந்து 59 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய உடல் அமைப்பும் 500 இருந்து 700 கிராம் எடை அளவு கொண்ட பறவையா இது இருக்கும். இது வந்து வீட்டு காகத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாக்குறதுக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. இது என்ன மாதிரி இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமம், நகரம்னு எல்லா இடங்கள்லயும் பரவலா இருக்கக்கூடிய மனிதர்களோட ஒற்றுமையா ஒத்துழைச்சு இணைஞ்சு இருக்கக்கூடிய பறவை தான் இது. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு வயல்வெளிகள்ல, பெரிய உயரமான மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில், மலைப்பாங்கான இடங்கள், காடுகள், நல்ல ஒரு பார்க்கு, நீர்நிலைகள், அப்புறம் குப்பைகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய, கழிவுகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் பரவலா இருக்கக்கூடிய பறவை தான் இந்த அண்டங்காகை. இது வந்து பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு சிறு கூட்டமா தான் இருக்கும். எப்பவுமே ஒரு சின்ன கூட்டமா வந்து உணவு தேடி உணவு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவை தான் இது. வந்து சாதாரண காகத்தை விடவே கொஞ்சம் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே அதை விடவே இது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு திறமசாலியான பறவை தான் இது. இது நிறம் பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் நல்ல ஒரு கிளாசியான கருப்பு இருக்கும். நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு அழகான கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பறவை. இது பாத்தீங்கன்னா சாதாரணமான காகத்தை விடவே இதனோட குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். நல்ல அடித்தொண்டையில இருந்து கத்துற மாதிரி இருக்கும். நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாதாரண காகத்துக்கும் அண்டங்காகத்துக்கும் நம்மளால ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். இது எந்த காகத்தோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் மென்மையா கட்டையா இருக்கும் இதனோட குரல். இதனோட கத்துறதே பாத்தீங்கன்னா ஒரு தனி வித்தியாசமான பாணியில தான் இருக்கும். இது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கும் அப்படின்னா இது ஒரு அனைத்துண்ணி பறவை தான். எல்லாமே சைவம் அசைவம் எல்லாத்தையுமே சாப்பிடும். பழங்கள்ல இருந்து பூச்சிகள்ல இருந்து நம்ம சாப்பிடுற வீட்டுல நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து இறைச்சிகள் எல்லாமே சாப்பிடும். பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோழி கடை, கறிக்கடை, மீன் கடையில எல்லாம் வேஸ்ட் எல்லாம் ஆகுதுல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அண்டங்காகங்கள் சிறு கூட்டமா வந்து அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு அந்த இடத்த தூய்மைப்படுத்தி சுத்தமா வச்சுக்கும். இந்த சில சமயம் பாத்தீங்கன்னா இது மற்ற பறவைகளோட முட்டைகளை கூட எடுத்து சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அண்டங்காக்கைகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யும், எப்ப இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பிப்ரவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் தான் இதனோட இனப்பெருக்க காலம். அந்த சமயத்துல ஆண் பறவை பெண் பறவை ரெண்டு பறவையுமே சேர்ந்து அந்த கூடு அமைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், குச்சிகள், அப்புறம் சுள்ளிகள், சருகுகள், நார்கள், கயிறு, நூல், இலைகள், அப்புறம் பேப்பர், அந்த மாதிரி அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து ரெண்டுமே சேர்ந்து கூடு அமைக்கும். அதுல அந்த கூட்டோட இன்னர் பகுதி, உள் பகுதி, அந்த முட்டை வைக்கிற பகுதியை பெண் பறவை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு அந்த கூட்டை அழகா கட்டி முடிக்கும். கட்டி முடிச்சு இந்த கூடு எந்த மாதிரி இடங்கள்ல கட்டும்னா நம்ம யாரோட தொந்தரவுமே இல்லாத, மனுஷங்கெல்லாம் மேலேயே ஏற முடியாத அளவுக்கு உயரமான மரங்கள்ல, வலுவான கிளைகள்ல, பெரிய பாறை உச்சிகள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல தான் இது கூடு அமைக்கும். அது மட்டும் இல்ல, சில சமயம் ஏற்கனவே அமைச்ச கூட நல்லா இருந்ததுன்னா அதையும் கூட பயன்படுத்திக்கும். இந்த காகங்கள் 3 இருந்து 5 முட்டை வரைக்கும் இடும். முட்டைகள் வந்து வெள்ளை நிறத்துல பழுப்பு நிற புள்ளிகளோட இருக்கும். சாதாரண காகங்களுக்கு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்திலேயோ அல்லது வெளிர் பச்சை நிறத்திலேயோ புள்ளிகளோட இருக்கும். ஆனா இதுக்கு வந்து காகம் வந்து கருப்பு தான், ஆனா அதனோட முட்டை வந்து நல்ல வெள்ளை நிறத்துல பழுப்பு நிற டாட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த முட்டைகளை வந்து பெண் காகம் வந்து 18 இருந்து 20 நாட்கள் வரைக்கும் அடை காக்கும். இந்த 20 நாள் கழிச்சு குஞ்சுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 இருந்து 4 வாரங்களுக்கு தொடர்ச்சியா ஆண் பறவை பெண் பறவை ரெண்டும் அதுக்கு இறை ஊட்டி என்ன பண்ணும், அதை நல்லா வளர்த்தெடுக்கும். சோ அந்த முழுமையா அந்த குஞ்சுகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு 3 இருந்து 4 வார காலங்கள் ஆகும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த காகங்கள் வந்து சில சமயம் காகங்களோட கூட்டுல குயில்கள் கூட வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். சோ இந்த காகங்களுக்கு எண்ணிக்கை தெரியாது. என்ன பண்ணும் அப்படின்னா குயில் முட்டையும் சேர்ந்து அடை காத்து குயில் குஞ்சுகளுக்கு கூட இது உணவு கொடுக்கும். சோ இது ஒரு செவிலி தாயாவும் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த காகங்கள் குயில்களோட இனப்பெருக்கத்திலையும்
முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இன்னும் இதனோட பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண காகங்களை போலதான் இதுவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து பேணி காக்கக்கூடிய ஒரு இயற்கை துப்புரவாளன் தான் இந்த அண்டங்காகங்களும். அது மட்டும் இல்ல, விதை பரவுதல், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பசுமையை பேணி காக்கக்கூடியதுல பெரும் பங்கு, முக்கிய பங்கு இந்த காகங்களுக்கு உண்டு. முக்கியமா அண்டங்காகங்களுக்கு உண்டு. இதுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போடக்கூடிய எச்சங்கள் மூலியமா தான் நிறைய மரங்கள் வளருது. இப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும், காடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் நாம மனுஷங்க போய் நட்டமா? ஒன்னும் கிடையாது. அது என்ன ஆகுது, இந்த பறவைகள் தான் வந்து விதைகளை பரவ செய்து நிறைய மரங்களை வளர்க்குது. இதன் மூலியமா நம்மளுக்கு நல்ல தூய்மையான காற்று, பசுமையான சூழல், நல்ல காற்று கிடைக்கிறதுனாலையும் நல்ல மரங்கள் வளர்றதுனாலையும் மழை நிறைய கிடைக்குது. அதன் மூலியம் நமக்கு தூய்மையான தண்ணி கிடைக்குது. இப்படி நம்மளோட இயற்கையை நமக்கு பாதுகாத்து கொடுக்கிற பெரும் பங்கு வகிக்கிறது வந்து இந்த பறவைகள் தான். அது மட்டும் இல்லாம இந்த விதை பரவுதல் மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இது பூச்சிகளையும் சாப்பிட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றோம். இந்த பறவை, இந்த அண்டங்காக்கைகள் வந்து புத்திசாலின்னு சொல்றோம் இல்லையா, அதனால இது சிந்திச்சு செயல்பட்டு முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கிறதுனால சில சமயங்கள்ல ஆராய்ச்சிகள், அறிவியல் ஆராய்ச்சிகள்ல கூட இந்த அண்டங்காக்கைகளை பயன்படுத்துறதாக தரவுகள் இருக்கு. சோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மையை செய்யக்கூடிய, அதாவது நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுலயும் பசுமையா வச்சுக்கிறதுலயும் பயன்படக்கூடிய இந்த அண்டங்காக்கைகளை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. நாமளும் இந்த காகங்களை பாதுகாப்போம். என்ன குழந்தைகளே, நீங்களும் செய்வீங்களா? ஓகே குட்டீஸ், வேற ஒரு பறவையோடு சந்திப்போம். பாய்.